பெரியாரிய கூட்டமைப்பு அறிவித்து விட்டு பெரியாரிய இயக்க தோழர்கள் களத்துக்கு வந்திருக்கிறார்கள். நாங்க ஒளிவு மறைவா எந்த அரசியலையும் செய்யல. சீமானுடைய முகம் அம்பலப்பட்டு போயிடுச்சு சார். சீமான் நினைத்ததை போல இல்ல. அதாவது என்னன்னா, சீமானுக்கு அரசியல் பண்றதுக்கு எதுவும் இல்லை. அதனால யாரை தொட்டா அரசியல் பண்ணலாம் அப்படின்றத இந்த ரஜினிகாந்தை போய் பார்த்துட்டு வந்தார் அவரு. ரஜினிகாந்தை போய் பார்த்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்னன்றது இனிமே தமிழ்நாட்டில் அம்பலப்பட்டு போகும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ரஜினிகாந்தை சந்தித்ததற்கு பின்னால் ஒரு அஜெண்டா இருக்கிறது. ரஜினிகாந்திடம் நீ என்ன பெற்றுக்கொண்டாய் என்பதெல்லாம் செய்திகளாக இனி வரப்போகிறது. ஆதாரங்களோடு நாங்க தர்றோம். இனிமே என்ன நடந்திருக்குங்கிறத பேச வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் இப்ப நாட்டு மக்கள் முன்பு வைத்து நீ செய்திருக்கிற அக்கிரமங்கள், அட்டூழியங்கள், நீ செய்திருக்கக்கூடிய திரைமறைவு வேலைகளை எல்லாம் அம்பலப்படுத்துறது தான் எங்களுக்கு வேலை. இனி நீ நிம்மதியாக தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் நடமாட முடியாது. கருத்தியல் யுத்தத்தை தொடுக்க போறோம் நாங்க. இது வரைக்கும் நீ என்ன சொல்லிக்கிட்டே இருந்த? சண்டைக்கு வான்னு கூப்பிட்ட. எதுக்கு நீ சண்டைக்கு கூப்பிடுற? நீ என்ன பெரிய மாவீரனா? என்ன இங்க என்ன மல்யுத்தம் போட்டி நடக்குதா? திருமுருகன், காந்தி உட்பட எத்தனை தோழர்கள் அறிவிச்சாங்க, நேருக்கு நேர் விவாதம் செய்வதற்கு தயாரான்னு கேட்டாங்கல்ல. உன்கிட்ட கருத்து இருந்தா கருத்தோடு வா, மேடை போடுவோம்.